வணக்கம். விக்ரமாதித்தனுடைய கதைகளை சொல்ல 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 ரொம்ப ஒரு மகிழ்ச்சி யாருக்கு ஏற்படுது இல்லையோ எனக்கு ஏற்படுது. நான் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் எழுதுனாங்க, இது யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, நான் படிக்கிற காலத்தில் எனக்கு அம்புலி மாமாலையும் விக்ரமாதித்தன் கதைகளும் படிக்கிறப்ப நான் சின்ன பையனாக இருந்தேன். எனக்கு அது ஒரு ஒண்டர்லேண்ட் மாதிரி தெரிஞ்சது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆங்கில படங்களை எல்லாம் பார்த்து 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 இதெல்லாம் நம்ம ஆள் சொல்லிட்டாங்களே ஏற்கனவே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி என்ன கதைன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விக்ரமாதித்தன் கதை என்னென்னா, இந்திரஜால மகேந்திரஜாலம். எப்படி வழக்கப்படி போஜராஜன் படியேற வர்றான், பதுமை நிறுத்துது. எங்கள் மன்னர் செய்த வேலையை செய்திருக்கிறாயா? செய்யலை சொல்லுன்றார் அவர். உடனே அது கதையை ஆரம்பிக்குது. எங்கள் மன்னன் விக்ரமாதித்தன் காடாறு மாதம் செல்வதற்காக கிளம்பினார். ஒரு சோலையில் போய் உட்கார்ந்துருந்தார். அந்த நேரம் ஒரு வீரன் ஒருத்தன் வந்தவன் என்ன பண்ணால், அவனை பார்த்தா வீரன் மாதிரி இருந்திரல, ஒரு சாதாரண ஆள் மாதிரி இருந்திரல. அண்ணா வணக்கம், உங்களுடைய ஆற்றல் அறிவெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னையே புரிஞ்சுக்கிறது உலகத்தில் ஆளே இல்லை. அப்படியா? நீ என்ன திறமை உள்ளவன்? எனக்கு இந்திரஜால மகேந்திரஜாலம் தெரியுங்கிறான். இந்திரஜால மகேந்திரஜாலம் தெரியுமா? எங்கே செஞ்சு காட்டு. இல்லை, இந்த உலகமே நம்ப மாட்டேங்குது, நீங்கள் நம்புவீங்க. அப்படியா? சரி, ஏதாவது செஞ்சு காட்டுன்னு. சரி, நான் செஞ்சு காட்டுறேன், இந்தா இருங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். இவன் போன 10 நிமிஷத்தில் ஒரு வேகமான குதிரை சத்தம் கேட்குது. ஒரு குதிரை வீரர் இறங்குறான். வந்த உடனே, அண்ணா வணக்கம், நான் பக்கத்து நாட்டுக்காரன். அங்கே 10,000 குதிரை வீரர்களுக்கு நான் தான் தலைவன். ஆனால் எனக்கு அந்த மன்னனுக்கு இடையில் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமா என்னை அவன் வேலையை விட்டு நீக்கிட்டான். 10வதுக்கு நான் ஒரு பெண்ணையும் காதலித்தேன். இந்த பாருங்க, இவ தான் என் மனைவி, உலக பேரழகி. இவளையும் கூட்டிகிட்டு நான் உங்கள்கிட்ட அடைக்கலமாக வந்துட்டேன். நீங்கள் தான் வீரர்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். உடனே விக்ரமாதித்தன் பார்த்துட்டு, சரி நீ நம்முடைய நாட்டிலே இருப்பா, இந்த பெண்ணுக்கு வேண்டிய வசதிகள் நான் செஞ்சு தர சொல்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பெரும் புழுதிப்படலை உண்டாகுது. என்னன்னு பார்த்தா, பக்கத்து நாட்டு மன்னன் யாரோ ஒருத்தன் படையெடுத்து வர்றான். விக்ரமாதித்தனுக்கு ஆச்சரியம், நமக்கு பகைவர்களே கிடையாது, யார் அது? அதுக்குள்ளே இந்த வீரன் என்ன பண்ணால், மன்னா நீங்கள் போக வேண்டாம், நான் வந்த நேரம் நல்ல நேரம், ஒருவேளை என்னை தேடி கூட ஆள் வரலாம், நான் போய் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் என் மனைவியை பார்த்துக்குங்க, உங்கள்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் போயிடுறான். போர்க்களத்துக்கு போனால் பெரும் யுத்தம் நடக்குது. யுத்தம் நடத்துக்குன்னா ரத்த ஆறெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கா, பார்த்திங்களா என் கணவர் ஒரு ஆளாக நின்று 10,000 பேரை சமாளிக்கிறார் பாருங்க. சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே திடீர்னு அவன் செத்து விழுந்துடுறான். தலை வேறம் முண்டை வேறமாக ஓடிடுது. இதை பார்த்து கதறி, இந்த பாருங்கள் உங்களுக்காக போய் செத்து போயிட்டார் அவர், இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நெருப்பு கூண்டத்தை வளங்க, நான் சாக போகிறேன். அந்த அவர் சொல்லி பார்க்குறாப்புல விக்ரமாதித்தன், அதெல்லாம் செய்யாதம்மா இருமான்னு கேட்குறாரு. முடியாது முடியாது, நான் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நெருப்பில் விழுந்துடுறான். நெருப்பில் விழுந்து செத்த உடனே எல்லோரும் துக்கத்தோடு உட்காந்துருக்காங்க. அவன் வந்துட்டான். யார்? இந்த போருக்கு போனான் பாருங்க. மன்னா, எல்லோரையும் முன்று விட்டேன், வெற்றியோடு வந்தேன், உங்களிடம் சொல்லத்தான் வந்தேன், என் மனைவி எங்கே என்றான். விக்ரமாதித்தன் வருத்தத்தோடு சொன்னார், இப்படி ஆகிப்போச்சு, சொல்ல சொல்ல கேட்காம மனைவி தீப்பாஞ்சிட்டான். இல்லை, நீர் பெண் பித்தர், எனக்கு தெரியும், என் மனைவியை நீ மறைச்சி வச்சுக்கிட்டு என்னை இப்போ கொல்ல பார்க்குறீங்க, நான் விட மாட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன், உம்மோடு போரிடுவேன், நான் கொல்ல போகிறேன் அப்படி இப்படிங்கிறான். என் மனைவிக்கு நான் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான், சமாதானம் கேட்கலை. அப்படி அந்த வீரன் ஆர்ப்பாட்டமாக பேசியதை பார்த்த விக்ரமாதித்தன், நான் சொன்னதெல்லாம் உண்மை, உனக்கு சந்தேகம் இருந்தால் என் உயிரை கூட உனக்கு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கத்தியை எடுத்து தன்னுடைய கழுத்தில் வைத்து தன் உயிரை மாய்த்து கொள்ள போக, அந்த வீரன் கையை பிடித்து காலில் விழுந்து, மன்னா, இப்போது நடந்தது எல்லாமே என்னுடைய இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் தான். போரும் இல்லை, யாரும் சாகவும் இல்லை, எனக்கு மனைவியும் இல்லை, இவை எல்லாமே இந்திரஜால மகேந்திரஜாலங்கள் என்று அவன் சொல்லி முடித்தோடனே அவனுடைய பெருமையை பார்த்த விக்ரமாதித்தன் மகிழ்ச்சி அடைந்து அவனுக்கு வேண்டிய பொருள் கொடுத்து அவனை தன்னோடு இருத்தி கொள்கிறார். சரி, இது என்ன அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இந்த மேஜிக் ஷோன்னு காட்டுறப்ப நான் ஒரு இதில் கூட பார்த்தேன், ஒரு ஆள் உள்ளே திடீர்னு அப்படி கண்ணாடிக்குள்ளே போய் 2 ஆளாக வர்றாரு.
அதே மாதிரி ஒரு பெண்ணை அப்படி மடக்கிறாங்க, அவளுடைய உடம்பு பாதியாக போயிடுது. இதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற மேஜிக்கில் செய்ய முடியும்னு காட்டுறாங்க. இதெல்லாம் காட்டில் எனக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு அந்த படம் பேர் மறந்து போச்சு. என்னுடைய பையன் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப, இந்த பாருங்க இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் காமிச்சிட்டு, இது எல்லாமே நம்முடைய மனதுக்குள் ஏற்படுவதே தவிர உண்மையில் நிகழ்வதில்லைன்னு காட்டுறாங்கன்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், இது என்ன நீ பெரிய விஷயத்தை சொல்கிற, இது விக்ரமாதித்தன் கதையில் இந்திரஜாலம் மகேந்திரஜாலம்ங்கிற பகுதியில் வருது பாருங்க. அதாவது நிகழாத ஒன்றை நிகழ்ந்தவாறு நம்முடைய மனதை நம்ப வைத்தல். இதுதான் நான் சொல்கிற படத்தோட பேர் எனக்கு தெரியல. ஆனால் ஜுமான்ஜின்னு ஒரு படம் கூட வந்தது. இந்த ஒரு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு அதுக்குள்ளே போயிட்டு ஒரு பெரிய சம்பவங்கள்லாம் நிகழும், கடைசியில் பார்த்தா ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுவாங்க. எது எப்படி இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் முன்னோடியாக நம்முடைய விக்ரமாதித்தன் கதையை பார்க்குறோம். இதில் முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மனிதனால் செய்து காட்ட முடியுங்கிறத காட்டிலும் அவனை நம்ப வைக்கிறதுக்கு தன்னுடைய உயிர் தியாகத்தையும் செய்ய தயாராக இருந்தால் விக்ரமாதித்தன் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதனால் கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பதை சொல்வதற்காக இந்த கதை சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் இந்திரஜால மகேந்திர ஜாலங்களில் வல்லவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். நாம் பார்க்கும் வரை எதையும் நம்பக்கூடாது. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.